160 மில்லியன் வருஷம் டைனோசர்கள் இந்த பூமியை ஆண்ட காலம். அவங்களோட ராஜ்யம் என்னைக்கும் அழியாதுன்னு தான் எல்லாரும் நினைச்சாங்க. ஆனா ஒரே ஒரு நாள்ல விண்வெளியிலிருந்து வந்த ஒரு சின்ன பாறை அவங்களோட மொத்த உலகத்தையுமே புரட்டி போட்டுடுச்சு. யோசிச்சு பாருங்க, 160 மில்லியன் வருஷம். அதாவது மனுஷங்க இந்த பூமியில வாழ்றதை விட இது பல 100 மடங்கு அதிகம். சந்தேகமே இல்லாம சொல்லலாம், அவங்க தான் இந்த கிரகத்தோட உண்மையான ராஜாக்கள். ஆனா அவ்ளோ பெரிய சாம்ராஜ்யம், அந்த மாபெரும் சகாப்தம் வெறும் 24 மணி நேரத்துக்குள்ள சரிஞ்சு போச்சு. சரி வாங்க, அந்த கடைசி நாள்ல அப்படி என்னதான் நடந்துச்சுன்னு நாமளும் உள்ள போய் பார்ப்போம். முதல்ல அந்த பெரிய அழிவு வர்றதுக்கு முன்னாடி பூமி எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். நாம இப்போ போறது கிரெட்டீஷியஸ் காலத்தோட கடைசி பகுதிக்கு. அப்ப கண்டங்கள்லாம் ஏறக்குறைய இப்போ இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. கிளைமேட் மட்டும் நம்மளோட கொஞ்சம் சூடா இருந்துச்சு. ஆனா துருவங்கள்ல பனி உறைஞ்சுதான் கிடந்துச்சு. அடர்த்தியான காடுகள், புதுசு புதுசா பூக்கிற செடிகள்னு பார்க்கவே ரம்யமா இருந்துச்சு. அதோட பட்டாம்பூச்சி, தேனி மாதிரி புது பூச்சிகளும் வர ஆரம்பிச்சது. சொல்லப்போனா உயிரோட்டமான ஒரு உலகமாவது இருந்துச்சு. ஆனா அந்த உலகத்தை யார் ஆண்டிட்டு இருந்தாங்கிறதுல தான் பெரிய வித்தியாசமே இருந்துச்சு. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா 29 மீட்டர் நீளமுள்ள அலமோசாரஸ் மாதிரி ராட்சச டைனோசர்கள், இன்னொரு பக்கம் வெறும் 1 மீட்டர் நீளம் மட்டும்தான் இருக்கிற ரெபனோமாமஸ் மாதிரி குட்டி பாலூட்டிகள். பாவம், அவை டைனோசர்களோட நிழல்லையே ஒழிஞ்சு வாழ்ந்துட்டு இருந்துச்சு. சரி, இப்போ நாம கதையோட முக்கியமான கட்டத்துக்கு வர்றோம். அந்த கடைசி நாளோட இறுதி மணி நேரங்கள்ல என்னெல்லாம் நடந்துச்சுன்னு ஒரு கவுண்டவுன் மாதிரி பார்க்கலாமா? அழிவிற்கான கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரொம்ப அமைதியா ஆரம்பிச்சு ஒரு சாதாரண நாள் மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அப்பப்போ எல்லைக்காக சண்டைகள். ஆனா இதுக்கெல்லாம் நடுவுல தன்னோட வாழ்க்கை கடைசி நிமிடங்களை நெருங்கிட்டு இருக்கிறதை அந்த டைனோசர்களுக்கு தெரியவே இல்ல. அதாவது யுகாடான் தீபகற்பத்துல ஒரு 50 அலமோசாரஸ் கொண்ட மந்த ரொம்ப அமைதியா இலைத்தலைகளை சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. தனக்கு வரப்போற ஆபத்தை பத்தி அதுக்கு கொஞ்சம் கூட தெரியாது. உண்மையில தன்னோட உலகத்தையே அழிக்க போற அந்த இடம் அதுக்கு ரொம்ப பக்கத்துல தான் இருந்துச்சு. அங்க இருந்து ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தள்ளி வட அமெரிக்காவுல ஒரு அம்மா ஆங்கிலோசாரஸ் தன்னோட 4 குட்டிகளையும் பத்திரமா ஒரு காட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு இருக்கு. இது ஒரு குடும்பத்தோட ரொம்ப சாதாரணமான ஒரு நிமிஷம்தான். ஆனா அதுதான் அவங்களோட கடைசி நிமிஷமா இருக்க போகுது. சரியா? அதே நேரத்துல ஒரு டீரெக்ஸ், அதாவது டைரனோசாரஸ் ரெக்ஸ், அந்த காலத்தோட டாப் பிரிடேட்டர், தன்னோட ஏரியாக்குள்ள வந்த ஒரு சின்ன கார்னோடாரஸ வேட்டையாடிட்டு இருக்கு. இதெல்லாம் அந்த உலகத்துல தினமும் நடக்கிற சாதாரண ஆபத்து தான். ஆனா உண்மையான பெரிய ஆபத்து அது வானத்துல இருந்து வந்துட்டு இருந்துச்சு. வேட்டையாடின சந்தோஷத்துல இருந்த அந்த டீரெக்ஸ் மேல பார்க்கவே இல்ல. வானத்துல ஒரு புது நட்சத்திரம் மாதிரி ஒரு ஒளி, அது நொடிக்கு நொடி பெருசாயிட்டே வர்றத அது கவனிக்கவே இல்ல. ஓகே, ஒரு நிமிஷம் நில்லுங்க. இவ்வளவு துல்லியமா அந்த நாள்ல இதுதான் நடந்துச்சுன்னு நாங்க எப்படி சொல்றோம்னு நீங்க யோசிக்கலாம் இல்லையா? இது ஏதோ கற்பனை கதை கிடையாதுங்க. இதுக்கு பின்னாடி ரொம்ப வலுவான அறிவியல் ஆதாரங்கள் இருக்கு. இதுக்கு முக்கியமா 3 தடயங்கள் இருக்கு. ஒன்னு, உலகம் பூரா 66 மில்லியன் வருஷம் பழமையான பாறை அடுக்குகள்ல இரிடியம்னு ஒரு உலோகம் இருக்கு. இது பூமியில ரொம்ப அபூர்வம், ஆனா விண்கற்கள்ல ரொம்ப சாதாரணம். இது ஒரு காஸ்மிக் ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி. 2வது, மெக்சிகோல சிக்ஸில பகுதியில 180 கிலோமீட்டர் அகலத்துக்கு ஒரு பிரம்மாண்டமான பள்ளம். அந்த பள்ளத்தோட வயசும் இரிடியம் கிடைச்ச வயசும் கரெக்டா மேட்ச் ஆகுது. இதுதான் அந்த கொலைக்கருவி தாக்கிய இடம். சரி, இப்போ மறுபடியும் நம்ம டீரெக்ஸ் கதைக்கு வருவோம். அந்த 10 கிலோமீட்டர் அகலமான பாறை மணிக்கு 72,000 கிலோமீட்டர் வேகத்துல வளிமண்டலத்துக்குள்ள நுழையுது. அப்பா, அது சூரியனை விட பல மடங்கு பிரகாசமா எரியுது. அப்பதான் அந்த டீரெக்ஸ் தலைய தூக்கி பாக்குது. அதோட கண்ணு அந்த வெளிச்சத்துல கூசி போகுது. அடுத்த சில நொடிகள்ல 160 மில்லியன் வருஷ சகாப்தம் ஒரு முடிவுக்கு வந்தது. அந்த மோதலோட தாக்கம் நம்ம கற்பனைக்கெல்லாம் அப்பாற்பட்டது. அந்த விண்கல் மோதினப்போ வெளியான சக்தி எவ்வளோ தெரியுமா? ஹிரோஷிமா மேல போட்ட அணுகுண்ட விட 10 பில்லியன் மடங்கு அதிகம். 10 பில்லியன். இந்த மோதல் ரெக்டர் ஸ்கேல்ல 11.2 அளவுல ஒரு பூகம்பத்தை உண்டாக்கிச்சு. மனுஷங்க வரலாறுல பதிவான மிக சக்தி வாய்ந்த பூகம்பத்தை விட இது பல மடங்கு பவர்ஃபுல். பூமி பந்தே ஒரு ஆட்டம் கண்டுச்சு. அது மட்டும் இல்ல, மோதின இடத்துல 100 மீட்டர் உயரத்துக்கு சுனாமி அலைகள் உருவாச்சு. அதாவது ஒரு 30 மாடி பில்டிங் உயரத்துக்கு. அந்த அலைகள் கண்டங்களோட நடுப்பகுதி வரைக்கும் உள்ள புகுந்துச்சு. சரி, நாம பார்த்த டைனோசர்களுக்கு என்ன ஆச்சு? யுகாடான்ல இருந்த அலமோசாரஸ் மந்த ஒரு நொடியில ஆவியா போச்சு. வட அமெரிக்காவில இருந்த அந்த ஆங்கிலோசாரஸ் குடும்பம் வளிமண்டல தீயில எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு. நம்ம ஹீரோ டீரெக்ஸ் அந்த முதல் ஷாக்வேவ்லயே காலி. கடற்கரையில இருந்த மத்த டைனோசர்கள்லாம் மெகா சுனாமில கடலுக்குள்ள இழுத்துட்டு போகப்பட்டுச்சு. விண்கல் மோதல் முடிஞ்சிடுச்சு. ஆனா உண்மையான பேரழிவு அப்போதான் ஆரம்பிச்சது.
அந்த முதல் தாக்குதல்ல இருந்து தப்பிச்ச உயிரினங்களோட நிலைமை இன்னும் மோசமா இருந்துச்சு. ஏன்னா பல பில்லியன் டன் பாறை தூள் வளிமண்டலத்துல கலந்து சூரியனையே மொத்தமா மறைச்சிடுச்சு. பூமி இருட்டாக வெப்பநிலை கிட்டத்தட்ட 28 டிகிரி செல்சியஸ் வரை குறைஞ்சு போச்சு. ஒரு இம்பாக்ட் வின்டர் ஆரம்பிச்சுது. கந்தகாமிலம் மழையா பெஞ்சு தண்ணீரையும் நிலத்தையும் விஷமாக்கிடுச்சு. செடி கொடிகள் அழிஞ்சு உணவுச்சங்கிலி அருந்து போய் பூமியிலிருந்த 75% உயிரினங்கள் மொத்தமா அழிஞ்சு போச்சு. அப்போ யாரு தான் தப்பிச்சா? நம்ம பால் ஊட்டிகள். எப்படி? ஏன்னா அவை ரொம்ப சின்னதா இருந்துச்சு. பூமிக்கு அடியில வள தோண்டி ஒளிஞ்சுக்க முடிஞ்சது. அதுக்கு சாப்பிடவும் கொஞ்சமா உணவு போதும். டைனோசர்கள் உலகத்துல பிழைச்சிருக்க அதுங்க கத்துக்கிட்ட இந்த டெக்னிக்ஸ் தான் இந்த பேரழிவுல இருந்தும் அதுங்களை காப்பாத்துச்சு. அந்த சாம்பல்ல இருந்து தான் ஒரு புது உலகம் பிறந்துச்சு. அதுதான் செனோசோயிக் சகாப்தம், அதாவது பாலூட்டிகளோட காலம். அந்த பேரழிவுல இருந்து தப்பிச்ச அந்த சின்னஞ்சிறிய உயிரினங்கள்ல இருந்து தான் இன்னைக்கு நாம பார்க்குற எல்லா விலங்குகளும் நாமளும் உருவானோம். டைனோசர்களோட 170 மில்லியன் வருஷம் ஆட்சி ஒரே நாள்ல முடிவுக்கு வந்துச்சு. நாம மனுஷங்க இந்த கிரகத்துல வந்து சில லட்சம் வருஷம்தான் ஆகுது. ஒரு பேரழிவு ராட்சசர்கள் அழிச்சு சின்னவங்களுக்கு வழி விட்டுச்சு. நாமளும் டைனோசர்கள் மாதிரி இவ்ளோ காலம் நீடிப்போமா? இல்ல இதே மாதிரி ஒரு நிகழ்வு நமக்காகவும் காத்துக்கிட்டு இருக்கா? இதுதான் டைனோசர்களோட கதை நம்ம கிட்ட விட்டுட்டு போற ஒரு பெரிய கேள்வி.